அரசுமுறை சுற்றுப்பயணங்கள் எல்லாம் முடித்து கொண்டு பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை இன்னும் உயர்த்தலாம் அப்படின்னு அரசுக்கு ஆலோசனை வழங்கிவிட்டு ஓகே டைம் கொஞ்சம் இருக்கே போனால் போகுது அப்படின்னு யூடியூப் ட்ரெஸ் வந்திருக்கும் ஓனர் சத்யா அவர்களை மீண்டும் வரவேற்கிறேன். நன்றி நன்றி. ஊரே அந்தலி சிந்தலி ஆகிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு, எனக்கு என்னன்னு வெக்கேஷன். தம்பி ஊரே அந்தலி சிந்தலி ஆகிறது பெருசு இல்லை, நானே அந்தலி சிந்தலி ஆகிட்டு இருக்கிறேன். என்னையை தாண்டி தானே சமூகம், எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு தானே செய்யும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் வந்திருக்கிறேன். எங்கன்னு ஒரே போராட்டமா போச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் இருக்குறீங்க, பெரியவங்களா இருக்கீங்க. என்ன தம்பி 11 பேர் யாரு இல்லாலும் இந்த காலச்சக்கரம் நகர போகுது. யாரு இல்லாட்டி என்ன சத்தியான நகர்த்துற மாதிரி வருமா? ஓகே வருக வருக. ஒண்ணு இல்ல, இந்த திரும்பி இந்த ரூ பிரச்சனை. ரூ ஒரே ஒரு எழுத்து ரூ 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 இல்ல இல்ல அவங்களுக்கு அப்படிதான் கேட்குறான். இல்ல என்னன்னு தெரியல. ஏன் இது நம்ம என்னென்னமோ கேட்டிருக்கோம், அசிங்க அசிங்கமா கசிங்க வண்ட வண்டையா கேட்டிருக்கிறோம், என்னென்னமோ நாக்கப்படுங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறோம். ஸ்டார் பீப் ஆஸ்லாம் கெட் அவுட்டுங்கிறோம், கேட்டு கோ பேக்குங்கிறோம், அதுங்கிறோம் இதுங்கிறோம். அதுக்கெல்லாம் வந்து அசமடங்காதவங்க ஒரே ஒரு எழுத்துக்கு இப்படி கொந்தளிக்கிறாங்கன்னா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தைங்கிறத நம்ம எழுத்துங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இங்க நேஷனல் மீடியா முழுக்க நேத்து ஒப்பாரி. நேஷனல் பாலிட்டிக்ஸ் ஆயிடுச்சு பாரு. இந்தியா முழுக்க பேசிட்டு இருக்காங்க, பேசாதெல்லாம் பேசுறான். கண்ணுல இந்தியா வான்ஸ்னோ அவன்லாம் பேசிட்டு இருக்கான்ப்பா. அவன் ஒப்பாரி டிஃபரெண்டா இருந்தது இந்த தடவை. இல்ல எல்லாரும் இந்த மேட்டர்ல ஒப்பாரி வைக்கிறாங்க, கதறாங்க. அவங்களோட ஒப்பாரியின் சாரம் என்னன்னா, இது தேச விரோதம், இது பிரிவினைவாத கொள்கை. ஸோ இந்த ரூ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறவங்கள உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவன் உருட்டுறான். அதையே தான் யூடியூப் சொல்லி உறுத்துகிறது. அதையே தான் வார்த்தையை பயன்படுத்தி கைது பண்ணணும். இது வந்து பிரிவினைவாத தடை சட்டத்துக்கு கீழே கொண்டு வாங்க. தெரிஞ்சுதான் பேசுறியா? கட்சி மாறிட்டியா? கொண்டு வரணும், என்ன நிஜமா கொண்டு வரணும். அப்படி பல பேர் பாதிக்கப்படுவாங்க. அதனால அப்படி பாதிப்பை ஏற்படுத்தியவர்களோட பட்டியலை நான் கையில் வச்சிருக்கேன். அப்படியா? ஒவ்வொன்றையா போட்டு கட்டு ஒவ்வொருத்தரை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த கைதை நான் நடத்தாம விட மாட்டேன். ஆமா மறுபடியும் கேட்குறேன், உண்மையிலே சொல்றியா? உண்மையிலுமே. முதல்ல பஞ்சாயத்து இந்த ரூ 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 அப்படின்னு பயன்படுத்தினா ரூ கா மூ மூ கா தான் பிரச்சனையா இருந்தது. முன்னாடி முன்னாடி வேறா அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்கும். சிஎன் அண்ணாதுரை சிஎன்ஏ அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்கும். டிஎம்கே அதாவது 3 எழுத்து தான் இப்படி பிரச்சனையா இருக்கும். இப்பயும் 3 எழுத்து தான் பிரச்சனை. எம்கேஎஸ் 3 எழுத்து தான். இல்ல இப்ப ரூங்கிற ஒரு எழுத்து தான் பிரச்சனை இருக்கு. முன்னாடி 3 எழுத்து பிரச்சனையாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. டிஎம்கே எம்கேஎஸ் முகா வீவேரா டிஎன்ஏ சிஎன்ஏ இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு எழுத்துல எப்படி டென்ஷனா வராங்களே, ஒரு எழுத்துல டென்ஷன் ஆக முடியுது. ரூ இப்ப ரூ நீங்க ரூ 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 तेरा மஸ்தானா प्यार मेरा दीवाना. அருமையா இருக்கு. இப்படி ஒரு எழுத்துல மிக ட்ரிக்கிள் பண்ண முடியுது. நாங்க ரொம்ப வூண்டட் ஆயிட்டோம், நாங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டோம். அப்படியா? அது அப்படியா? அப்படிதான் அப்படி பண்ணு. ஏன்டா அப்படி பண்ணி தொலைறீங்க? ஏன்டா அப்படி ஏன்டா பெரடிலாம் ஏன்டா அப்படி கிருத்திர முடிச்சு அழுகிறீங்க? ஒத்தியா வடக்கு தொழிலெல்லாம் வந்து மனசு நோவுறாங்களோ அந்த மாதிரியா நடந்துக்கிறீங்க நீங்க? ஏய் எகத்தால வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளிக்குதுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவோட வந்து அவப்பெயரையும் அந்த ஆக்ரோஷத்தையும் நம்ம ஏன்டா வாங்க? தப்பு நம்ம வந்து அவங்க சமூகத்தோட இணக்கமா தானே வாழணும். நம்ம மட்டும் தனியா வந்து அந்த சிந்திலே ஆயிடும். கேள்வி என்னன்னா இல்ல அப்படி பயன்படுத்துறா அது வந்து உங்களுக்கு ஊண்டடா இருக்கு, ரைட்டா? அவங்களுக்கு மனசு பிராண்டுது. நேற்று அண்ணாமலையில இருந்து நிர்மலா சீதாராமன்லாம் இது பிரிவினைவாத கோரிக்கை
இது எப்படி நீங்க வந்து நாடே ஏற்றுக்கொண்ட உலகமே ஏற்றுக்கொண்ட வந்து அந்த ருபீஸ் அப்படிங்கிற சிம்பிளை நீங்க வந்து இப்படி பண்ணலாமா, இப்படி இருந்து டிசோன் பண்ணலாமா, இது எப்படி நீங்க மறுக்க போச்சு? இது வந்து ஒரு பிரிவினைவாத சித்தாந்தம், நீங்க பிளவுபடுத்த பாக்குறீங்க. இவரெல்லாம் வந்து அண்ணாமலைலாம் வந்து நமக்கே பாடம். இது ஒரு விஷயம் இருக்கு. அவர் வந்து ஒரு திமுக காரரு தானே, அவர் திமுக ஃபேமிலியில வந்தவர் தானே, உதயகுமார் அந்த ருபீஸ் கண்டுபிடிச்சார்ல, அவர் டிசைன் பண்ணவர். அவர் வந்து திமுக குடும்பம் தானே. அவர் வந்து ஒரு மொழி ஆராய்ச்சியில் உள்ளவர். அவரு அப்படியா? ஆமா ஆமா, மொழி ஆராய்ச்சி. அது தெரியாது உங்களுக்கு? புது தகவல், எக்ஸ்க்ளூசிவ். சத்யா வேணுங்கிறது. அவர் மொழி ஆராய்ச்சியாளர். அப்படியா? ஓகே சரி. அவரை போய் நீங்க எப்படி டிசோன் பண்ண போச்சு அப்படி இப்படின்னு இவரு ஒரு டைப் ஆஃப் ஒப்பாரி, இப்படி பல வகை ஒப்பாரிகள் இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த ருபீஸ் அப்படிங்கிற சிம்பிளை இது பண்ணால் அது பிரிவினைவாதம் கரெக்டா? அப்படித்தானே இந்த சம்சாஸ் இந்த நேஷனல் மீடியா முழுக்க ஒப்பாரி வைக்குது. இப்போ ரூங்கிறத பயன்படுத்தினா அவன் வந்து பிரிவினைவாதி. ஆமாம், மாற்று கருத்து இல்லை. பா அதை ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டுவிடுங்க. இது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ட்வீட். இதில் எத்தனை ரூ இருக்கு? ரூ 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 தான் இருக்கு. ரூ 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 அப்படின்னு இருக்கு. ரைட். இப்போ ஏப்பா அதை போட்டுவிடுங்க. இது அண்ணாமலை அவர்களுடைய ட்வீட். எத்தனை ரூ இருக்குது பாருங்க. ரூ 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 நிறைய இருக்கா? நிறைய இருக்கா? பாட்டே போடலாம். எந்த அளவுக்கு? யாரு யாரு தம்பி? இவங்க சங்கிகள் தம்பி, இவங்க பிரிவினைவாதிகள். பிரிவினைவாதிகளா? ஆமா, அப்படித்தானே. இப்போ ஊடக நேரத்துல இருந்து அதானே ஒப்பாரி வைக்கிறீங்க நீங்க. ரூ அப்படின்னு பயன்படுத்தினா இது பிரிவினைவாத கோரிக்கைன்னு அம்மையார் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சொல்றாங்க ஒன்றிய அரசு ஒரு மாதிரி ஒண்ணு பயன்படுத்தும், நீங்க தனியா ஒண்ணு தனியா உங்க ஸ்டேட்டுக்கு ஒண்ணு தனியா நீங்க பயன்படுத்துவீங்களா? எல்லாரும் ஒரே ஒட்டுமொத்த இந்தியா ஒரே மாதிரி தானே பயன்படுத்தணும், நீ மட்டும் இது தனியா பயன்படுத்துறீங்கிற அடிப்படையில கேக்குறாங்க. அப்படின்ற அடிப்படையில, அந்த அடிப்படைக்கு நான் பின்னாடி வரேன். அதுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்ப நான் கேட்கிற கேள்வி, ரூங்கிறத அந்த டாலர், அந்த தமிழ் எழுத்து தானே, ருபீஸ்ங்கிற சிம்பிளை தான் பயன்படுத்தணும்னு இவங்க கேட்கறாங்க. நீங்க ஏன் எந்த நீங்க அப்படி வரீங்க? எந்த ட்வீட்மே ருபீஸ் சிம்பிளை பயன்படுத்தல, ஏன் ரூ போட்டு? அப்ப நீ டாலர் போட்டா மட்டும் எஸ் போட்டு போடுவீங்களா? டாலர் போட்டா மட்டும் எஸ் போட்டு போடுறீங்க. அப்ப உங்களுக்கு என்னன்னா, ரூபாய் போடும்போது இந்த 6 போட்டு மேல போடுன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு அது விருப்பம் இல்ல. மனசுக்குள்ள இந்த பிரிவினைவாதம் என்ன இருக்குது? ஏன்னா அது இருக்கு. நீங்க டாலர்னா எஸ் போடாம போடுவீங்களா? இப்ப இந்த லாஜிக் சரின்னா அந்த லாஜிக் சரி. ஆமா, எஸ் வரணும், எஸ் வரணும். இது ஒரு கரெக்ட், ஒரு வேலிட் பாயிண்ட். ஆமா, இத வந்து எடுத்து கொடுத்தது வேற யாரும் கிடையாது, நம்ம முகமது சுபைர் அவர்கள். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். அப்படியா? ஆமா, இந்த இடத்துல கிரெடிட்டுகளை கொடுத்துடணும். அப்புறம் அதே போல இதுல இன்னொரு ஒரு இது இல்லப்பா, அவங்க வந்து ட்வீட்டில் தான் இப்படி பண்றாங்க. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வைக்கிற ஒரு வாதம் என்னன்னா, இது தேசத்தினுடைய பட்ஜெட், ஒரு ஸ்டேட்டினுடைய பட்ஜெட், அதுல எப்படி நீங்க அதை மறுக்க போச்சு அப்படின்னு கேட்கறாங்க. சரி ஓகே, இப்போ அந்த இமேஜை போட்டு விடுங்க. இது அம்மையார் 2015 வாசிச்ச பட்ஜெட்னு நினைக்கிறேன். இந்திரகுமார் தான் இதை எடுத்து போட்டாரு. இந்த பட்ஜெட்ல எங்கேயாவது அந்த ருபீஸ் சிம்பிள் இருக்கா? இல்லையா? ஏன்னா ருபீஸ் சிம்பிள் எப்ப யூபிஏ அரசாங்கத்திலேயே முடிவு பண்ணிட்டாங்க 2010. ஆமா, இது 15 அந்த பட்ஜெட். ருபீஸ் சிம்பிள் எங்கேயாவது இருக்கா? இல்ல 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 இல்ல. நல்லா பாத்துட்டீங்க. ஒரு ஸ்டேட்டுடைய பட்ஜெட்லயே ருபீஸ் சிம்பிளை மறுக்கிறது தேச விரோதம், தேச பிரிவினைவாதம்னா இது நாட்டுடைய பட்ஜெட் தானே. நாட்டுடைய பட்ஜெட்ல நீங்க விளக்குனீங்க. அப்ப நீங்க என்ன வாதி? தனியா நீங்க ஏன் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. தனியா நீங்க விளம்பரப்படுத்துறீங்க, தனியா வந்து பேசுறீங்க, தனியா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. திருட்டு பையெல்லாம் சொல்லாம கொள்ளாம எதையும் செய்வாங்க, சரியா? நாங்க வந்து அப்படி கிடையாது. நாங்க எதுவும் திருட்டுத்தனம் பண்றோம், மக்களாட்சி போடுறோம், நல்ல மாதிரித்தனம் பண்றோமா? இல்ல இல்ல, பிரியாணி அண்டா தூக்கல நம்ம. நான் பட்ஜெட்ல போன வாரம் வரைக்கும் இந்த இப்படி ஒரு சிம்பிள் இருந்துச்சு, எனக்கு அந்த சிம்பிள் இப்போ பிடிக்கல, நான் என் தமிழ் எழுத்த நான் அங்க வைக்கிறேன். அவர் சொல்லிட்டு வைக்கிறாரு, சொல்லிட்டு வை. இல்ல நீ இந்த மாதிரி சொல்லிட்டு வச்சிருக்கேன். நான் ருபீஸ் சிம்பிளா பயன்படுத்தப்பா, இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே. இதுக்கு இவ்வளவு டர்ரா வராங்க, இதுக்கு இவ்வளவு சாதாரணமான விஷயம் தானே. வருஷ கணக்குல தமிழ் சேனல்கள்ல ரூபாய் தான் போடுறாங்க இல்லையா? நேத்தே நம்ம சொல்லிட்டோம், நம்ம பொட்டி கடையில அண்ணாச்சி கடையில போய் நம்ம கேட்டா கூட துண்டு சீட்டில் எழுதி கொடுக்கும்போது கூட ரூ அப்படி ரூபாய் ரூ தான் போடுவாங்க.
இப்போ இதில் இன்னொரு ஒரு நரேட்டிவ் எடுத்துட்டு வராங்க. அது நீங்கள் தான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, என்னது இந்த ரூபாய்ங்கிறது கூட சமஸ்கிருத ருப்பையா அப்படிங்கிறதுலேருந்து வர்றது. சமஸ்கிருதம் வார்த்தைன்னு சொல்றாங்க. அப்போ அதை இது பண்ண அவங்க சொல்றது நம்ப முடியாது. எந்த அளவுக்கு எல்லாத்தையுமே அவங்க சைட பேசுவாங்க அவங்க. அது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திராவிடம்ங்கிறதே சமஸ்கிருதம் தானே அப்படிங்கிற பேசுற மாதிரி ரூபாய்ங்கிறதும் சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிறாங்க. இதுக்குதான் வந்து நம்ம எம்பி வில்சன் அவர்கள் வந்து அப்படி கலந்ததும் தெரியாம அடிச்சதும் தெரியாம ஒரு அடி அடிச்சிருக்காப்புல. என்னது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க உங்களுடைய இந்தி திணிப்பு பொறுத்து கொள்ள முடியாம தான் அந்த சிம்பிளை நாங்க கட் பண்ணி தூக்குறோம். நாங்க அப்படி நீங்க சொல்ற மாதிரி அந்த வார்த்தையவே புறக்கணிக்கணும்னு நாங்க முடிவு பண்ணியிருந்தோம்னா அதுக்கு எங்கள்கிட்ட வார்த்தை இருக்கு. ஏன்னா சொற்களஞ்சியம் இல்லாத முடியாது. எவ்வளவு வச்சிருக்கோம் நாங்க காசு தமிழ் வார்த்தைகள் 3 லட்சம் தெரியுமா கிளியே கிளியே அப்படின்னு இருக்குது. 3 லட்சம் வார்த்தைக்கு மேல இருக்கு அப்படின்னு கவிஞர் வாலி சும்மாவா எழுதுறாரு? வாலியே எழுதியிருக்காரு. நாங்க சொன்னாதான் ஏத்துக்க மாட்டீங்க, வாலி சொன்னா ஏத்துக்குவீங்கல்ல, அதனால அவரு தான் எழுதியிருக்கிறாரு. வாலி தானே அது? ஆமா சரி ஓகே. எதுல சொற்களஞ்சியம் இல்லாத வாலி தான் நினைக்கிறேன். சரி ஓகே. இப்போ காசுங்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். நாங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் அது கூட போட்டுக்குவோம். நாங்கள் அப்படி புறக்கணிக்கிறதா இருந்தால் நாங்கள் அப்படி புறக்கணிச்சிருப்போம். நாங்கள் இந்தி திணிப்பு வந்து எதிர்க்கிறோங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் ரூவை ஆட் பண்ணியிருக்கிறோம். ரூங்கிறது ரூபாயினுடைய எனக்கு ஒரு டவுட்டு. அந்த 6 போட்டு அந்த முன்னாடி ருப்பியாக்கு ஒரு சிம்பிள் வச்சிருந்தாங்களே, அது இந்திய எழுத்தா? தேவநாகரி ஸ்கிரிப்ட். என்ன அர்த்தம் அதுக்கு? அதுல அது என்ன, அந்த ரா வந்து இப்படி போடுவாங்க. அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன அர்த்தம்னு சொல்லணும்ல. இப்ப நீ இவ்வளவு பேசுறீங்களப்பா, ஒரு வார்த்தைன்னா அதுக்கு ஒரு டிஃபைன் இருக்கணும், ஒரு எழுத்துன்னா அதுக்கு டிஃபைனேஷன் இருக்கணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை வந்து அதை சொல்லணும்ல. அப்ப நீங்க சும்மா பயன்படுத்துங்கடானா எப்படி பயன்படுத்துவாங்க? இல்ல அதை டிசைன் பண்ணப்ப அதெல்லாம் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு தான் பயன்படுத்துனது. பஞ்சாயத்து பது கிடையாது. நான் ரூபாய்ங்கிறதுல ரூ போடுறேன். இல்ல எனக்கு தெரியல விஷயம் இல்லைன்னா நீங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த இடையில மீடியா தான் ஏதோ பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரூ அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஏன் போட்டா கொடாயுதுன்னா வட இந்தியா முழுக்க இதுக்கு ஆதரவு வருது. ஒரு ஸ்டேட்டினுடைய நலனுக்காக, ஒரு ஸ்டேட்டினுடைய பிரச்சனைக்காக ஒரு முதல்வர் இவ்வளவு தூரம் வந்து ஆதிக்கத்தை எடுத்து ஃபைட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு கைத்தட்டல் இங்க இருந்து இல்ல அங்க இருந்து ஒலிக்குது. அப்ப கேட்கும்ல அவனுக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய சிக்கலை உண்டு பண்ணும்னு அவனுக்கு தெரியும்ல. அங்கங்க இருந்து கண்ணி வெடி வெடிக்குது எல்லா ஸ்டேட்ல இருந்தா. கர்நாடகா எத்தனை ஒரு 4-5 வீடியோ வைரல் இருக்கு பாத்தீங்களா? கர்நாடகாவில் ஒரு வீடியோ, யூபியில ஒரு பெண் வந்து பேசியிருக்கிறாங்க, மகாராஷ்டிரால ஒரு பஞ்சாயத்து நடந்தது, அதெல்லாம் தனியா பேசலாம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா என்ன எல்லாமே தமிழ்நாடா இருக்குது. எல்லா நெருப்புன்றி அதாவது என்னது அநியாயம் பொங்கும் பொழுது எங்க நீ பொங்குகிறாயோ நீயும் தோழங்கிற மாதிரி அநியாயம் பொங்கும் போது பொங்கணும். தம்பியே குடு தம்பி, கான்செப்டை புரிஞ்சுக்க. சீமானா எல்லா இடத்துலயும் மனப்பாடம் பண்ணி அவசரத்துல சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும் எமோஷன் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப இல்ல நம்ம பேசுற மாதிரியே எல்லா ஸ்டேட்டும் பேசுறதுன்னா அப்ப நம்ம எல்லாரும் தமிழ்நாடு ஆக்கி இருக்கிறோம். புரியுதா? அதான் ரூ, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து இன்னொரு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க, மாநிலங்கள்ல வந்து இது பண்றாங்களே, ஒரு மாநிலம் நீங்க தன்னிச்சையா தவிர்க்கலாம், செயல்படலாமா, தனித்து செயல்படலாமா? தனித்து எடுத்துட கூடாது ப்ரோ. சரி, தி ஒயர் இருக்காங்கல்ல, தி ஒயர் சேனல், யூடியூப் சேனல் தானே? யூடியூப் சேனல் கிடையாது, அவங்க இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். ஓகே, இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் பண்றவங்க, அவங்க வெப்சைட்லயும் இருக்காங்க. மணி சார் மாதிரியா? நல்லதா பேசிட்டு இருக்கும்போது அவரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் தான். லீவ்ல போயிட்டு இருந்திருக்கிறீங்க சரியா? எதையாவது கிண்டி ஏதாவது வாங்கிட்டு போக கூடாது. தி ஒயர் வந்து சும்மா இல்லாம ஒரு ஃபேக்ட் செக்கிங் அவங்க ஒன்று போட்டிருக்காங்க. சரி, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி சொல்றாங்களே, அவங்க வந்து ருபி சிம்பிள் தான் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு போய் பார்த்தோம்னா, நம்ம சுபைர் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, இப்படி ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்காரு. இந்த பாயிண்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு திங்கிங் ஆச்சு. என்னன்னா, பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல இந்த ருபி சிம்பிள் பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு நான் போய் தேடி பார்த்தேன் அப்படின்னு த ஒயர் ஒரு கட்டுரை போட்டிருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான்னா, அஸ்ஸாம், திரிபுரா, பீகார், இது ஒடிசா, இந்த 3 மாநிலம், அஸ்ஸாமு, திரிபுரா, ஒடிசா, இந்த 3 மாநிலங்களில் பட்ஜெட் வாசிச்சிருப்பாங்கல்ல, அந்த பட்ஜெட்டை எடுத்து அதில் செக் பண்ணி பார்த்துருக்கேன் ருபி சிம்பிள் இருக்கான்னு. இப்போ இதை போட்டு விடுங்க. இது அஸ்ஸாமினுடைய பட்ஜெட்.
இதில் எங்கேயாவது ருப்பி சிம்பிள் கண்ணில் போடுதா? இல்லை. எப்பா அதை தூக்கி போடுங்க. இது ஒடிசாவினுடைய பட்ஜெட்டு. இது எழுத்து நமக்கு எதுவுமே புரியாது. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எழுத்து ஏதாவது புரியுதா? புரியாது. ஓகேவா? ஆனால் எங்கேயாவது ருப்பி சிம்பிள் கண்ணில் தட்டுப்படுதா? இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் அதையும் போடுங்கப்பா. இதில் எங்கேயாவது தட்டுப்படுதா? இல்லை. அடுத்து திரிபுரா, அதையும் ஃபுல் ஸ்க்ரீனில் போது எது சொல்றாலும் புரியாதுடா. எனக்கு தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கு. எனக்கு தமிழை தவிர எதுவும் புரியாது. நீ எல்லாம் போட்டாலும் வேஸ்ட் எனக்கு. அவங்களுக்கு காமி எதை போட்டு விடுவாங்க. இங்கிலீஷ்ல தான் இருக்கு. எதுலயுமே ருப்பி சிம்பிள் இல்ல. இப்ப ருப்பி சிம்பிளை பயன்படுத்தாதவர்கள் பிரிவினைவாத சக்திகள், தேச விரோதிகள் அப்படின்னா பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுடைய 3 பட்ஜெட்டையும் எடுத்து காட்டியாச்சு. 3 பட்ஜெட்லயுமே ருப்பி சிம்பிள் இல்ல. இப்ப உங்களுக்கு என்ன பேரு தம்பி? அவங்கெல்லாம் என்ன பேரு? இல்ல அவங்கெல்லாம் இப்படி பேசல, தமிழ்நாடு மாதிரி பேசல. இப்ப அவங்கள்ட்ட போய் ஒண்ணு இல்ல, அவங்கள்ட்ட போய் ராஜா சரியில்லை ராஜா, மாத்திங்க ராஜா, இதை நீங்க மாத்தலைன்னா உங்களுக்கு அடுத்த வாட்டி நிதி வராது அப்படின்னா உடனே மாத்திடுவாங்க ராஜா. இல்ல சொல்லி பாருங்க, மாத்திடுவாங்க. ஆனா உங்கள்கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? எகத்தால முடிச்சு திமிரு பேச்சு பேசிக்கிட்டே தெரியுறீங்க. நீ ஒரு பேச்சுக்கு இதை பண்ணாதன்னா அதை தான் பண்றீங்க. இதை பண்ணாத காசு தர முடியாது, வேற மாதிரி ஆய போயிடும்னு சொன்னா அதைத்தான் பண்றீங்க. நீங்க சொல் பேச்சுக்கு எல்லாமே அதிகமா இருக்குது தமிழ்நாட்டுக்கிட்ட அப்படிங்கறது அவங்களோட வாதமா இருக்குது. இப்ப மத்தவங்கள்ட்ட போய் கேட்டா மாத்திக்கவே எஸ் எஸ் வருவானர், மாத்திக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கீழ்படியாமே நீங்க முயற்சி பண்றீங்க அப்படிங்கிறது அவங்க கேள்வி. ரூ அப்படின்னா உனக்கு எரியும்னா ரூ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? இல்ல நீ அதான் கேட்கறேன், நீ பிஜேபி ஆளுகிற மாதிரிலாம் சொல்லி தான் பாரு. ஒடிசால நீ இதே மாதிரி போய் சொல்லு, இல்ல இல்ல நீங்க ஹிந்தி தான் பயன்படுத்துன்னு சொல்லு. இதே போல அசாம்ல சொல்லு, திரிபுரால சொல்லு, நீ சொல்லு. இப்ப நாங்க 10 வச்சிருக்கோம். எனக்கு ஒரே ஒரு இதுதான், என்னோட சிற்றறிவுக்கு சில ஒரு விஷயம் தோணுது. சொல்லுங்க கேளு. இப்போ இந்த ரூங்கிறதோ அல்லது ஒன்றியங்கிற வார்த்தையோ தமிழ்நாட்டுல ரீஜனலா நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இப்ப இதை நம்ம மக்களுக்கு தமிழ் பேசுற தமிழ் மொழி தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த ரூவோட அர்த்தம் என்ன, ஒன்றியத்தோட அர்த்தம் என்னன்னு தெரியும். தமிழ்நாட்டை தாண்டி வேற யாருக்குமே அர்த்தம் தெரிய போறதே கிடையாது. முக்கியமா ஒன்றியத்தில் உள்ளவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் உங்களுக்கு என்ன கத்துறா பஞ்சாயத்து? இது உங்களுக்கு எதுக்கு பஞ்சாயத்து? நாங்க எங்களுக்குள்ள சொல்லிக்கிறோம். ஒன்றியங்கிறதோ ரூங்கிறதோ வேற ஏதாவது வார்த்தையை போட்டு நாங்க சங்கிங்கிறதோ நாங்க எங்களுக்குள்ள சொல்லிக்கிறோம். உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? இதுல என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு புரியும். அப்படியா? ஒன்றியம்னு கூப்பிட்டா ஓ ஒன்றியம் யூனியன், அப்ப யூனியன்னா மாநிலங்களின் கூப்பிட்டா ஓ அப்ப மாநிலங்களுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு தூங்கிட்டு இருக்கவன் முழிச்சுக்குவான்ல. அவன் முழிச்சுக்கிட்டா அவன் கேள்வி கேட்பான்ல. கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்லணும். இதுல பாரு, அந்தந்த மாநிலங்களுக்கு உண்டான ஒரு சுயாட்சி இல்ல, அந்தந்த மாநிலத்துக்கு உண்டான மொழிபெயர்ப்பு இருக்குல்ல, அது எல்லா மாநிலத்துக்கு உண்டான. மலையாளத்துல ஒன்றியங்கிறது வேற மாதிரி சொல்லுவாங்க, ஒடிசால வேற மாதிரி சொல்லுவாங்க, ஆந்திரால வேற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டுலதான் ஒரு பிரச்சனையா மாறுது. ஏன்னா தமிழ்நாட்டுல உள்ள பிஜேபி காரணமாக தான் அது ஒரு பிரச்சனையா மாத்துறாங்க. பாருங்கள் இவர்கள் ஒன்றியம் என்று சொல்கிறார்கள், பாருங்கள் ஒரு ரூ என்று சொல்கிறார்கள், பாருங்கள் உண்மையை பூரா சொல்கிறார்கள் அப்படின்னு வேற இல்ல பேசுறதுக்கு. பாலிடிக்ஸ் பண்றது வேற இல்ல தலைவா. அதனால அதை வச்சு பாலிடிக்ஸ் ஒரு சின்ன பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது என்னோட வாதமா இருக்குது. யாரு? இந்த சில்லற பயிலுங்க பிஜேபி. அதான் நான் திருப்பி சொல்றேன், ஒன்றியம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம், எதனால பிரச்சனை ஆகுங்கிறது. ரூ அப்படின்னா என்ன பிரச்சனை ஆகும் அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு புரியும். அதனாலதான் அழுகுறானுங்க. நேற்று முழுக்க ஒப்பாரி. ஆமா, இந்த பொலிட்டிக்கல் இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் ஒரு வாரம் சொல்லுவாங்க, இந்தியாவினுடைய வரலாற்றை எழுதும் பொழுது குறிப்பா 2000க்கு பின்னாடி தமிழ்நாடு இல்லாம எழுத முடியாது. முடியாது, அது வேற. பதிவு பண்ணும் பொழுது 2000க்கு பின்னாடியான விஷயங்கள், இந்தியா ஏன் மோசமான நிலைகளை எட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் பதிவு பண்ணா காரி துப்ப போறது வரலாறு இந்த தேசிய ஊடகவியலாளர்களை தான் அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே. மணிசார் மாதிரியா? யாரு அவர் ஊடகவியலாளர் வர்றாரா? அது தெரியல. தேசிய அவர் தவிர்க்க முடியாதவரா? எல்லாத்துலயும் வராரு, புரோக்கர்னு ஆயிட்டாரு, எல்லாத்துலயும் ஒரு வர்றாரு, அவர் தவிர்க்க முடியாதவர். சரி, நீ எங்க நீ ஊடகவியலாளர் பேர் சொன்னாலே நான் அவர் பேர் சொல்லாம இருக்க மாட்டேன். ஒரு காரி துப்பல வாங்கி கொடுத்துறேன். அப்படி கிடையாது, அவர் ஜெர்னலிஸ்டா நான் மதிக்கிறேன். அவரோட வயசையும் அவர் மண்டை வச்சுது, அவரோட வயசையும் அறிவையும் நான் மதிக்கிறேன். மதிக்கணும்ல, மதிக்கணும்ல, அப்புறம் மதிக்கணும். வாய்ஸ் போயிடுச்சு. இப்படி நேற்று ஃபுல்லா ஒரே ஒப்பாரிகள். அதாவது இந்த வரலாற்று ஒப்பாரிகள் இருக்குல்ல, சலுப்புன்னு வாயாலே கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலயும். 2 இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கு தான் நான் வரேன். இப்ப இவெல்லாம் அர்ணாப் கோஸ்வாமிலாம் இவங்க எல்லாம் இப்ப பாருங்க, இப்ப இதை கேட்க ஆரம்பிச்சாங்க, அடுத்து என்னென்னலாம் கேட்க போறாங்க பாருங்க. வாய்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்குது. டம்மியா இந்தியா வான்ஸ்னோ, இந்தியா வான்ஸ் அப்படி இல்ல பேசணும். ஏன் அப்படி பேசல?
கடந்த ஒரு வாரமா விழுகிற இந்தியா வான்ஸ் தமிழ்நாடு பிரியுதா, இந்தியா வான்ஸ் தமிழ்நாடு அப்படிதான் நான் கேட்கணும். அப்படி கேட்கலையே அவரு. ஒரு வாரம் விழுகிற மிதி எப்படி கேட்டா நம்மள பிடிஆரோ இல்ல வேற யாரோ போய் பேசுவாங்கல்ல தேசிய ஊடகத்துல என்னன்னு கேட்பாங்கல்ல. அப்ப குறுக்கல் எல்லாம் தெரிஞ்சு போகும்ல. இப்ப என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குது இப்ப ரீசெண்டா. தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இந்த பிரச்சனை வெளியில பேசப்படுது, பூதாகரமாவது யூடியூப் வழியா போகும்போது வடநாட்டுல வேற வேற விளைவுகளை கொடுக்குது. எல்லா பிரச்சனையும் நடந்துருக்குது. அதனால இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா, எப்படியாவது இந்த பிரச்சனை தமிழ்நாட்டோட முடிச்சு வச்சிருக்கலாம், வெளில கொண்டு வராதீங்க, அது பெரிய பிரச்சனையாவது எல்லா பேரும் கேள்வி கேட்கலாம். ஒரு ஒரு ஊபியில ஒரு பொண்ணு கேள்வி கேட்டிருக்கு பத்தியா வீடியோ போட்டு, யோகி அவர்களே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன தமிழ்நாட்டுல ஸ்டாலின் பேர் அவ்வளவு அது என்ன பேசுன்னு தெரியலங்கய்யா. கடைசியா ரெண்டு வார்த்தை பேசுது, இவர் சூப்பர், ஸ்டாலின் சூப்பர், அது அப்படின்னு பேசுது. அது மட்டும் தான் தெரியுது. அது கடையில விட்டு வெளுக்குது மட்டும் கிளிக்கிறாவா அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்படி ஒரு கிளிப்பு தேசிய ஊடகங்களில் விழுந்திருக்குது. மாதவன் நாராயணன் நினைக்கிற அவர் பேரு. அவரை கூட்டு போய் எங்க ரூபாயில என்ன இப்படியான விஷயம் இருக்கிற ஒரு ஆளா இருக்காரு. ஆமா, வெளுத்து விட்டாவுல. நம்ம இந்த இங்கிலீஷ் டிபேட்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணாதனால நமக்கு தெரியலையா இல்ல நான் ஃபாலோ பண்றது அப்படியா கண்டிப்பா பண்றாரு கண்ணில் அகப்படாம இருந்திருக்கேன். ஆமா, பாத்துட்டு இருந்திருக்கேன். I have to tell you that usually I find you unbiased, and today you were completely biased in your opening statements. It shows immaturity and a lack of understanding of how the republic was actually constituted. I'm sorry, don't act like your infamous sister channel on this, because we belong to a different league altogether. Secondly, symbolism is of utmost importance in politics. ஐயா என்ன சொல்றாருன்னா ஆங்கர் பிடிச்சி மண்டையிலே கொட்டி விட்டுருக்காரு. இது யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க இதுல சோசியல் மீடியாவில், அது யாருன்னு மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன தெரியுமா அந்த அந்த ஆங்கரோட சிச்சுவேஷன் என்ன தெரியுமா, பாட்சா படத்துல ஆனந்தராஜ் கட்டி வச்சு அடிப்பாப்புல, அப்ப சிரிச்சுக்கிட்டே அழுவாப்புல, சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல ரஜினி. அந்த கண்டிஷன் தான், கேள்வி கேட்டுவிட்டு சிரிக்குது, ஆனா மண்டமாலே உழுவுது நல்லா அப்படிங்கிற மாதிரி நாக்கு புடுங்கிற மாதிரி கேட்டாரு. கொஞ்சமா மெச்சூரிட்டியா நடந்துக்கிறியா, அரசியலும் புரியல ஒன்னும் புரியல, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீங்க ஏன் ஜட்க வரீங்க ஆங்கர் நோக்கி இவ்வளவு ஓப்பனா ஒருத்தர் இங்கிலீஷ் டிபேட்ல திட்டுவாங்கிறதா லூஸா இருக்கு. ஏன்னா நம்ம இந்திராண்ட மிதிச்சு பார்த்திருக்கோம், மில்டன்ல மிதிச்சு பார்த்திருக்கோம், இவரு செந்திலேல மிதிச்சு பார்த்திருக்கோம். இந்த மிதியை நான் இங்கிலீஷ்ல பார்த்தேன். இது சொல்லுவாங்கல்ல, பண்பட்ட கோவம், பக்குவப்பட்ட கோவம், அதுதான் தலைவன் இருந்தது. இவ்வளவு நாள் தலைவன் எங்க இருந்தீங்க சீக்கிரம் ஒரு பாட்காஸ்ட கூட்டு போடுங்க தலைவனை மாதவன் நாராயணனா, சீக்கிரம் இங்க தமிழ்நாட்டுல வென்று வந்து வரும்போது கூட்டம் மாதிரி எடுத்துருவாங்க. ஸோ இப்போ இப்படியாக ரூ அப்படிங்கிற இல்லை அவர் தெளிவாக பேசிட்டாரு. 5 நிமிஷம் நறுக்கா பேசி இதை பேசுறதுக்கு உங்க எந்த ரைட்ஸும் கிடையாது, தமிழ்நாடை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, நாங்க போடுற சாதா ஃபைட் இல்லை, அடையாள ஃபைட்டு, ஐடென்டிட்டி ஃபைட்டு, அப்படிதான் இருக்கும். நீங்க அதுக்கு மேல போனீங்கன்னா இந்த விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஓப்பனா பேசிட்டாப்ல, உடச்சு பேசிட்டாப்ல. இதுதான் இந்த ரூ பஞ்சாயத்துல வைத்த ஒப்பாரிகள். இதுதான் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.